சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக வெளியான குழு திரைப்படம் ஒரு சில எதிர்மறையான விமர்சனங்களையுமே சந்தித்தது. இருந்தாலும் கூட இந்த திரைப்படம் 650 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து மிகப்பெரிய சாதனையுமே படைச்சது. அதாவது சூப்பர் ஸ்டாருடைய கெரியர்லேயே அதிக வசூல் செய்த திரைப்படங்கள்ல 2வது இடமுமே பிடிச்சது. முதலிடத்துல சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் படம் இருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா அந்த படத்துடைய 2ஆம் பாகம் தற்போது உருவாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 90% படப்பிடிப்பை முடிச்சிட்டாங்களாம் படக்குழு. சமீபத்துல தான் இதனை படத்துடைய இயக்குனரான நம்ம நெல்சன் திலீப்குமார் அவர்கள் கூட அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில சூப்பர் ஸ்டாருடைய அடுத்தடுத்த படங்களை பற்றிய முக்கிய தகவல்களுமே வெளியாகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்தை முடித்த கையோடு சூப்பர் ஸ்டார் கமலஹாசனுடைய தயாரிப்புல ஒரு படம் ஒன்றுல நடிக்க உள்ளார் அப்படின்ற செய்தி வெளியாச்சு. முன்பு இந்த படத்தை சுந்தர்சி அவர்கள் இயக்குவதாக இருந்தது. புகைப்படம் எல்லாம் வெளியிட்டாங்க. ஆனால் திடீரென பாத்தீங்கன்னா சுந்தர்சி அவர்கள் ஒரு லெட்டரை போட்டுவிட்டு படத்துல இருந்து விலகிட்டாரு. சோ இவரை எடுத்து பாத்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி அவர்களை உள்ளே கொண்டு வரப்பட்டது. தற்போது சிபி சக்கரவர்த்தி அவர்களுமே இந்த படத்துல இருந்து விலகி விட்டதாக சொல்லப்படுது. சோ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படத்துடைய கதையில எந்த மாறுதல்களுமே பண்றது கிடையாது. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் சொல்லுவாரு. ஆனால் படத்துடைய தயாரிப்பாளரான கமலஹாசன் இருக்காரு இல்லையா, சோ இவர் சும்மா இல்லாமல் படத்துல பல விஷயங்களை மாத்த சொல்லிருக்காராம். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி அவர்களுமே இந்த படத்தை விட்டு ஓடியதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.